الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى القرآن العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவற்றுமா. எந்த இரண்டு காரியங்களில் நாம் உறுதியற்று தோற்று விடுவோமோ அந்த விஷயங்களில் உறுதியாக நின்று வென்ற இரண்டு பெண்மணிகளை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறார். ஒருவர் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொருவர் இம்ரானுடைய மகள் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இருவருமே தங்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய சோதனையில் வெற்றி பெற்றார்கள். அதனை அல்லாஹு தஆலா சிலாகித்து எடுத்து சொல்லி, இவர்களைப் போல நீங்களும் வாழுங்கள் என்பதாக நமக்கு அல்லாஹ் உபதேசிக்கிறார். பொதுவாக மனிதனை பொறுத்த மட்டில் செல்வம் என்பது அவனுடைய உள்ளத்தில் பசுமையாக நீங்காத நினைவாக இருக்கக்கூடியது. இந்த செல்வத்தை அடைவதற்காக மனிதன் எந்த கீழ்நிலைக்கும் சென்று விடுவான். அதற்கு எண்ணற்ற உதாரணம் இருக்கிறது.
சமீபத்தில் கூட ரிதன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணமாக இருப்பது வரதட்சணை. ஆணை பெற்ற அவர்கள் பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தும் கூட பெண்ணை பெற்றவுடன் வரதட்சணையாக பொருளாதாரத்தை நிர்பந்தித்தார். கொடுப்பதற்கு கால தாமதம் ஆன சூழ்நிலையில் அந்த பெண்ணை மிக கடுமையான அளவில் மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்தினார்கள். அந்த வேதனை தாங்க இயலாமல் வாழ வந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை முடித்துக் கொண்டால், தற்கொலை செய்து கொண்டார். இது ஒன்றல்ல ரெண்டல்ல, நமக்கு தெரிந்த செய்தி ஒன்று. தேசிய மகளிர் ஆணையம் கடந்த வருடம் 2024 ஒரே ஒரு வருடத்தில் மாத்திரம் பெண்களுக்கு எதிராக நடந்த வரதட்சணை கொடுமை புகார்களை பட்டியலிடும் பொழுது கிட்டத்தட்ட 4383 புகார்கள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள். பதிவு செய்யப்பட்டது, பதிவு செய்யப்படாமல் நிறைய இருக்கும். இந்த புகார்களில் கிட்டத்தட்ட 292 பேர் கொலை செய்யப்பட்டும் தற்கொலை செய்யப்பட்டும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்றால் இந்த மரணத்திற்கும் தற்கொலைக்கு பின்பாக இருக்கக்கூடிய விஷயம் செல்வம் தான். வசதியா இருந்தாலும் கூட இன்னும் செல்வம் வேண்டும் என்ற மனிதனுடைய பேராசைதான் ஒரு பெண்ணை கொலை செய்வதற்கு, தற்கொலை செய்வதற்கு தள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. என்றால் ஒரு செல்வம் மனிதனை எந்த கீழ்நிலைக்கு தள்ளுகிறது? மனிதனை மனிதாபிமானமற்றவனாக, மனிதன் என்று சொன்னால் பிற மனிதனின் மீது நேசம் காட்டக்கூடிய நிலையெல்லாம் மறுக்கக்கூடிய அளவிற்கு செல்வம் மாறி வருகிறது. இந்த செல்வத்தை அடைவதற்காகத்தான் மனிதர்கள் வியாபாரத்தில் பொய் பேசுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். பிறருடைய உரிமையும் பொருளாதாரத்தையும் பறிப்பதற்காகத்தான் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுக்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள். பிற மனிதனுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதற்காகத்தான் திருடுகிறான், கொள்ளையடிக்கிறான். இவற்றுக்கெல்லாம் பின்புலம் பொருளாதாரத்தை அடைய வேண்டும். எந்த வழியில் அடைந்தாலும் பரவாயில்லை, நான் ஏனைய மனிதனை விட வசதி வாய்ந்தவனாக இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நான் உலகில் பார்க்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற பேர் ஆசைதான் மனிதனை அநியாயம் செய்யக்கூடிய மோசமானவனாக மாற்றுகிறது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கும் இந்த பொருளாதாரத்தை ஹலாலான வழியிலே சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள் கூட பொருளாதாரத்தை பெறுவதற்காக பொருளாதாரத்தை தந்த இறைவனை மறுக்கக்கூடிய நிலையும் நடக்கத்தான் செய்கிறது. ஒருபுறம் இறைவனை மறுக்குகிறார்கள், இன்னொரு புறம் இறைவனை மறக்கிறார்கள். காரணம் என்ன? செல்வம். படிக்கக்கூடிய ஒரு மாணவனிடத்தில் ஏன் தொழவில்லை என்று கேட்டால் என்ன பதில் வருகிறது? பரீட்சைக்கு படிக்க வேண்டும், அதனால் நான் பள்ளிவாசலுக்கு வரவில்லை சொல்லுகிறார்களா இல்லையா? சரி, பரீட்சைக்கு படித்து நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதித்து மனைவி மக்களோடு செட்டில் ஆகி உலகத்தில் ஏனைய மனிதர்கள் போல நானும் செல்வந்தனாக உயர்ந்தவனாக மாற வேண்டும் என்ற அடிப்படை தானே. மருத்துவராகி, பொறியாளராகி, விஞ்ஞானியாகி, ஆசிரியராகி யாரும் சமூகத்திற்கு சேவை செய்கிறார்களா? அப்படி சேவை செய்யக்கூடியவர் நம்மில் எத்தனை பேர்? எல்லாம் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான ஒரு வழி. அப்ப பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் வகுத்திருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் மனிதன் மறுக்கிறான், அதை மீறுகிறான். இறைவன் மனிதனை எதற்காக படைத்திருக்கிறான் என்பதை கூட மறந்து அவனை நினைப்பதை விட்டும் தடுமாறி வெளியே தள்ளப்படுவதற்கான காரணமாக இந்த செல்வம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆணிடம் ஏன் தொழுகைக்கு வரவில்லை என்று கேட்டால் அவரிடத்துக்கான பதில் என்ன? கடையில் நீண்ட நேரம் ஆகிவிட்டது, வேலை நீண்ட நேரம் ஆகிவிட்டது, வேலைக்காக நான் பிரயாணம் செய்தேன், அதனால் என்னால் இறைவனை வணங்க முடியவில்லை என்று மிக சாதாரணமாக மனிதர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அவர்களுக்கு இந்த இறைவனை மறப்பதற்கான காரணமாக செல்வம் தான் இருக்கிறது. கடையில் கொஞ்ச நேரம் அடைத்து விட்டு நான் இறைவனை வணங்குவதற்காக செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய பொருளாதாரத்தை நான் விட முடியாது. ஏன்? என்னுடைய பொருளாதாரத்தை நான் என் அறிவை கொண்டு திரட்டுகிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய திறமையை கொண்டு திரட்டுகிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை என் உழைப்பை கொண்டு திரட்டுகிறேன். எனக்கு என்ன இறைவனா கொடுக்கிறான்? சொந்த பந்தங்களா கொடுக்கிறார்கள், ஊர் உலகமா கொடுக்கிறது, அரசா கொடுக்கிறது. நான் சம்பாதிக்கக்கூடியவை, நான் தான் அதற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி படைத்த இறைவனை மறக்கிறானா இல்லையா? இறைவன் தானே மனிதனுக்கு பொருளாதாரத்தை தருகிறான். மனிதன் பிறக்கும் பொழுது பொருளாதாரத்தோட பிறக்கிறான், அறிவோட பிறக்கிறான், எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக அல்லாஹ் வழங்குகிறான். ஆனாலும் கூட அல்லாவை மறுக்கவும் அல்லாவை மறக்கவும் மனிதன் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் இந்த செல்வம். ஒரு செல்வம் மனிதனை எந்த அளவுக்கு மிக மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா,
உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வமும் பிள்ளைகளும் சோதனை தான். மனிதர்கள் எப்படி நம்புகிறார்கள்? வெறுமனே அருட்கொடை என்று நம்புகிறார்கள். எல்லா அருட்கொடையும் சோதனை என்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருட்கொடை என்றால் அந்த அருட்கொடையை குறித்து அல்லாஹ் விசாரிக்கத்தான் செய்வான். எதை அல்லாஹ் விசாரிக்கிறோனோ அவை அனைத்தும் சோதனை என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலேயே நான் பாடுபடுவதற்கான அனைத்து கூலி வழங்கப்பட வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறு. அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அலீம். அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான கூலி இருக்குங்க. கூலினா எது? அது கூலி. நீங்கள் நினைத்திராத கூலி, உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட கூலி. அதை பார்த்த மாத்திரத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அடைந்த அத்தனை துன்பங்களையும் மறந்து விடுவான். எதுவெல்லாம் தனக்கு துன்பம், ஏன் நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா சுவனத்தில் போடும் பொழுது கூட அவன் நரகத்தில் இருந்த நிலையை கூட மறக்கக்கூடிய அளவிற்கு சுவனத்தின் இன்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த செல்வத்தை நாம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு வேணும். இப்ப எந்த செல்வம் மனிதனுக்கு மிகப்பெரிய சோதனையாக அமைந்து அது மனிதனை கீழே தள்ளி விடுகிறதோ அதே செல்வத்தின் மூலமாகத்தான் ஒரு பெண்மணி வெற்றி பெற்றார்கள். நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு 4 சென்ட் இடம் 10 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறோம். காலையில இருந்து இரவு வரைக்கும் ஓடுவதற்கான காரணம், காலையில இருந்து இரவு வரைக்கும் படிப்பதற்கான காரணம் எல்லாம் என்னது? செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான். ஒரு 4 சென்ட் இடம் 10 சென்ட் இடத்துல வீட்டை கட்டுவதற்கும், கட்டிய வீட்டை பாதுகாப்பதற்கும், அந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அதை அனுபவிப்பதற்கும் அல்லாஹ்வை நாம் மறக்கக்கூடிய தருணத்தில் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 சென்ட் இடத்துல வாழ்ந்தவர்கள் அல்ல. நம்மள மாதிரி 10 சென்ட் இடத்துக்காக போராடியவர்கள் அல்ல. அவர்கள் உண்மையிலேயே மாளிகையில் வாழ்ந்தவர்கள். ஃபிரௌன் சாதாரணமான ஆளா? அந்த ஊரினுடைய அந்த தேசத்துடைய மன்னனின் மனைவி. மன்னன் எத்தகைய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறானோ அத்தகைய இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் மன்னனின் மனைவி. நாம சொல்றோமே சில தருணங்களில், என் மனைவியை நான் ராணி மாதிரி வச்சிருக்கிறேன்னு. நாம ராணி மாதிரி வைக்கல, ஃபிரௌன் ராணி மாதிரி வச்சிருந்தான். அவர் உண்மையிலே ராணியாக இருந்தார். சாதாரண விஷயமா அவ்வளவு பெரிய மாளிகை, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து சேவகம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இருந்தார்கள். என்ன வேணா செல், எதை கேட்டாலும் தருவார்கள். விதவிதமான ஆபரணங்கள் இருந்தது அவர்களுக்கு, அழகழகான ஆடைகள் இருந்தது, விதவிதமான ருசியான உணவுகள் இருந்தது, வகை வகையான வாகனங்கள் இருந்தது. எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அதை எல்லாம் இறைவனுக்காக உதறிவிட்டு வந்தார்கள். இதை அடைவதற்காக நாம் இறைவனை உதவுகிறோம். ஆனால் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இதையெல்லாம் உதறினார்கள் என்றால் சாதாரண விஷயமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை பார்த்து, நீ இறைவன் அல்ல, உன்னையும் என்னை படைத்தவன் தான் இறைவன், நீ ஒண்ணு கடவுள் அல்ல, நீ மனிதன் தான், நான் இறைவன் வந்திருக்கக்கூடிய தூதன், எனவே என்னை ஏற்றுக்கொள், என் இறைவனை ஏற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது பெருமையின் காரணமாக அகம்பாவம் பிடித்து ஃபிரௌன் மறுத்தான், நான் தான் கடவுள், ஆனா ரப்பக்குமுல் ஆலா, இந்த உலகத்துக்கு நான் தான் கடவுள், என்ன என்று யார் கடவுள் இருக்கிறார் என்று திமிர்வாதம் பிடித்த பொழுது அதற்கு எதிராக உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஃபிரௌன் சொல்லுவது தவறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் சொல்வதுதான் சரி, தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரிதான், அவன் கடவுள் அல்ல, அவனும் உயிர்ப்பித்தவன், அவனும் மரணிக்கக்கூடியவன், அவன் கடவுள் அல்ல, மூசா சொல்லக்கூடியவர் கடவுள். எனவே அந்த ஒரு கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மூசாவை நான் தூதராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது ஃபிரௌன் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய துன்பத்தை கட்டவிழ்த்தான். உருவானா? ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மன்னனை கடவுள் என்று சொல்லுகிறார்கள். மன்னனை மன்னன் என்று சொல்லவில்லை என்றாலே கோபம் வருகிறதா இல்லையா? நாட்டின் பிரதமரை மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லவில்லை என்றால் பிரதமருக்கு கோபம் ஏற்படும். சாதாரண கவுன்சிலை புகழ்ந்து பேசவில்லை என்றால் அவருக்கு கோபம் வரும். மன்னன் எவ்வளவு யார்? அந்த காலத்தில் எல்லாம் மன்னர்கள் தான் கடவுளாக இருந்தார்கள். மன்னன் என்ன சொல்லுகிறாரோ அதான் கேட்பார்கள். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. மன்னன் எதை கொள்கையாக பிடித்திருக்கிறானோ மக்களும் அதுதான் கொள்கையாக பிடித்திருப்பார்கள். அந்த அளவுக்கு என்னது ஃபிரௌன் இருக்கக்கூடிய தருணத்துல ஃபிரௌனுடைய மனைவி சொல்றாங்க, நீ கடவுள் இல்லைன்னு. வருமா வராதா? ஊரே என்ன கடவுள்றாங்க, ஏன் மனைவி நீ என்ன கடவுள் இல்லைன்னு சொல்றியா? அப்ப எவ்வளவு அநியாயம் செஞ்சிருப்பான், எவ்வளவு அட்டூழியம் அவர்களுக்கு எதிராக நடத்தி இருப்பான். அப்ப அவ்வளவு அநியாயங்களின் போதும் அட்டூழியத்தின் போதும் கூட அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை விடவில்லை. அவர்கள் தன்னுடைய இறைவனை மறுக்கவில்லை, தன்னுடைய தூதரை மறுக்கவில்லை. அவர்கள் அடைந்த துன்பத்தை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையா செய்தார்கள். இறைவா, ஃபிரௌன் அநியாயம் செய்கிறான், கடுமையான கொடுமை செய்கிறான், அவனுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று, இந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து என்னை காப்பாற்று என்று படைத்தவிடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள் என்றால் எவ்வளவு துன்பம், எந்த அளவுக்கு அவன் மிரட்டி இருப்பான். இஸ்லாத்தை விடு, என்ன கடவுள் சொன்னேன்னா எல்லா இன்பமும் உனக்கு உண்டு, நீ எப்போ உங்களோட ராணி மாதிரி வசதியா ஜம்முன்னு வாழலாம்,
நீ என்ன கடவுள் இல்லைன்னு மறுத்தேனா இதெல்லாம் உனக்கு கிடையாது என்று சொல்வானா இருப்பான், சொல்லத்தான் செய்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் தண்டனையும் அவன் வழங்கி இருப்பான். அது அவன் மாத்திரம் இல்லாமல் அந்த சமூகமே அவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டாலும் கூட அவர்கள் அமைதி காத்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். தன்னுடைய மார்க்கத்தை செல்வத்திற்காக விட்டுக் கொடுக்காமல் மார்க்கத்திற்காக செல்வத்தை விட்டுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு நீ மறுமையில் உன்னுடைய சுவனத்தில் வீட்டை தா என்று கேட்டார்கள். எதை கேட்கவில்லை, இது வேணான்னு மறுத்துட்டான். இந்த மாளிகை வேண்டும் என்றால், இந்த வசதி வேண்டும் என்றால் உன்னை மறுக்க வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது உன்னை நான் மறுக்க மாட்டேன், இது தேவையில்லை. நான் எந்த செல்வத்திற்காக மனிதன் மனிதாபிமானத்தை தூக்கி எறிகிறானோ, எந்த செல்வத்திற்காக தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து மனிதன் மிகச் சாதாரணமாக இறைவனை வழிபடுவதை விட்டு மறந்து விடுகிறானோ, அந்த செல்வம் வழங்கப்பட்டிருந்தும் கூட அதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலும் கூட அதை தூக்கி எறிகிறார்கள் என்றால் அவ்வளவு லேஸ் இல்லை. யோசிச்சு பாருங்க, கையில ஒரு 10,000 ரூபாய் செல்போன் இருக்கு, யாருக்காவது தானமா கொடுத்துருவோமா? 10,000 ரூபாய் செல்போன் தானங்க, திரும்ப வாங்கிக்க முடியும் தானே? ஏன், இது நான் வாங்கினது, இதை நான் அனுபவித்தது. ஏற்படுகிறதா? திடீர்னு போன் காணாம போச்சுன்னா எவ்வளவு பதைபதைப்பு ஏற்படுது. இன்னொரு போன் வாங்கலாம் தானே? உள்ள என்னதான் தகவல் தொழில்நுட்பம் அடங்கி இருந்தாலும் என்னது, அதையெல்லாம் எனக்கு ஈஸியா என்னது திரும்பவும் மீட்டெடுத்து விட முடியும். ஆனாலும் கூட அந்த தருணத்தில் இயலாமை, கோபம், வேதனை நமக்கு ஏற்படுகிறதா இல்லையா? திருப்பி வாங்க முடிந்த ஒரு பொருள் தொலைந்து விட்டது என்றால் நாம அவ்வளவு கஷ்டப்படுகிறோம். கையில் இருக்கிறது போயிடுச்சு, ஏன் செல்வம் போயிடுச்சு, என்னுடைய பொருள் போயிடுச்சு என்று நினைக்கும் பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அதை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள் என்றால் அதற்கு ஈமானிய எண்ணம் உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அது இருந்தது. ஈமான் அப்படித்தானே இருக்கணும். லேசு மாசம் ஆட்டம் காட்டுற மாதிரி தண்ணி பாதி குடத்துல இருக்க தண்ணி மாதிரி என்னது அப்படியே ஆட்டம் காண்டு இருக்க கூடாது, அப்படி ததும்பி வலியக்கூடிய நிலையில் இருக்கணும். அது அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்தது. அல்லாஹ் தஆலா அவரை சுட்டி காட்டி சொல்லுகிறான், இவர் மாதிரி நீ வாழு, நீ என்ன நிலை வந்தாலும் சரிதான். இறைவன் தந்திருக்கக்கூடிய செல்வத்திற்காக இறைவனை மறுத்தும் விடாதே, இறைவனை மறந்து விடாதே. கொடுத்தவன் அவன்தான், எடுக்கக்கூடியவன் அவன்தான். எனவே நீ அதுல விழுந்து விடாது என்று நமக்கு அவர்களை அல்லாஹு தஆலா முன்மாதிரியாக காட்டுகிறான் என்றால் நாம அப்படி நடக்கும். எல்லா நேரத்தில் என்னது, செல்வத்தை பின்னாடி வச்சிருக்கணும். செல்வத்தை சம்பாதிப்பதில் இஸ்லாம் எந்த தடையும் சொல்லவில்லை. நல்லபடியா சம்பாதிச்சுக்கும். கோடிக்கணக்கான ரூபாய் அல்லாஹ் தஆலா கொடுத்தானே வாங்கிக்கங்க. அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்தில் மிக சரியாக நம்ம வணங்கிவிட வேண்டும். அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கட்டளைகளில் மிக சரியாக நாம் அந்த கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். அதை எல்லாம் செய்வதற்கு செல்வம் தடையாக வந்துவிடக் கூடாது என்ற இறையச்சம் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா பாடமாக இந்த அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுகிறார் என்றால் அது மாதிரி நாமளும் வாழணும் நினைக்கும். அவர்கள் மாதிரி வாழணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அவர்கள் எப்படி செல்வத்தை உதறிவிட்டு இறைவா உன்னை பற்றி பிடித்துக் கொண்டார்களோ அது மாதிரி நானும் உன்னை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ஏன் தெரியுமா? எல்லா மனிதர்களும் மறுமையில் அல்லாஹ்வை தனியாகத்தான் சந்திக்க போறோம். கபரிலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வை தனியாகத்தான் சந்திக்க போகிறோம். எத்தனை கோடி ரூபாய் சேர்த்து வைத்தாலும் சரிதான், அதையெல்லாம் விட்டு தான் நாம் போக போகிறோம் என்னும் பொழுது எனக்கான கேள்விக்கான பதிலை என் அமல் தான் சொல்ல செய்யும். நான் அமல்கள் செய்யல, இறைவனை புறக்கணித்த நிலையில செல்வத்து மட்டும்தான் பெருசு, அதுதான் என்னை காக்கும் என்ற நம்பிக்கையை நான் வாழ்ந்து மரணித்தோம் என்றால் அந்த கபரு வாழ்க்கையை கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல இயலும்? அதை நாம உள்ளத்தில் ஏந்தி கொள்ள வேண்டும். மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான், கபரிலே நமக்கு விசாரணை உண்டு என்பதையெல்லாம் நினைத்து அஞ்சி நாம செல்வத்திற்காக இறைவனை மறக்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிடக் கூடாது என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதே போல அன்னை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் நம்முடைய இம்ரான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னைக்கு இந்த விஷயம்தான் மனிதர்களுக்கு மத்தியிலே மிக மோசமான நிலை, செல்வத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சோதனையாக அமைந்திருப்பது இதுதான். அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது மரியம் இம்ரானையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கினான் என்று சொல்லுகிறான் என்றால் அவர்கள் தம்முடைய கற்பை காத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனிதனுக்கு தனிமை கிடைத்து விட்டது என்றால் அதற்கு தோதாக எதிர்ப்பாளினர் இருந்தால் நல்லவனும் வீழ்ந்து விடுவான். அதுதான் இது எனக்கு இயற்கையான விஷயம். வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் தான் பல மனிதர்கள் நல்லவர்கள். வாய்ப்பு கிடைத்தது என்றால் நல்லவர்கள் என்னது இதில் சோடை போய் விடுவார்கள் என்பதை ஒவ்வொரு காலத்திலும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மார்க்கம் பேசக்கூடிய அறிஞர்கள் கூட இதில் விழுவதற்கான காரணம் என்ன? இது ஒரு மனிதனை
செல்வம் எப்படி ஈர்க்குமோ அது போலத்தான் இந்த எதிர்பாலின கவர்ச்சி என்பது மனிதனை ஈர்த்து மிக மோசமான பெரும்பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அப்படி ஒரு பெரும்பாவம் நடக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருந்த பொழுதும் அதை தவிர்த்து கொண்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்தாரை விட்டு தனியாக இருக்கிறார். அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகிய மனிதர் உருவத்துல வர்றார். அழகிய மனிதர் உருவத்துல வர்றார். ஜிப்ரீல் இருக்கிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் யார் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கிறாங்க? ஒரு வானவருடைய தோற்றத்துல அவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்களை பார்த்தவுடன் உடனே அவருடைய உள்ளத்திலிருந்து அவர் நாவிலிருந்து வந்த வார்த்தை, இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க, அளவற்ற அருளானிடத்தில் உன்னை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார். தனிமை, யாரும் இல்லை, எந்த மனிதரும் இல்லை, தன்னை சுற்றி தான் வாழ்ந்த மக்கள் எந்த சமூகமும் இல்லை. தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தருணத்தில், அவர்கள் கன்னிப்பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட ஒரு அழகான தோற்றமுடைய ஆண் வடிவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த நிலையிலும் கூட உடனே அவர்களை பார்த்து கடுமையாக எச்சரித்தார்கள், அளவற்ற அருளாடம் உன்னிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், என்னை நீ எதுவும் செஞ்சிடக்கூடாது என்றனது அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு இன் குன்த தக்கியா, நீ இரையச்சம் உடையவராக இருந்தால் என்னை விட்டு நீ ஓடி ஓடி என்று சொன்னார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சாதாரண விஷயமா நாம் நினைக்கிறோம் இதையெல்லாம் சொல்லிவிட முடியும் என்று. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சொல்லுவது என்பது அரிதிலும் அரிது. சாதாரணமாக ஒரு போன்ல நம்ம ஏதேனும் ஒரு இணையதளங்கள்ல ஒரு ஆப்ல நாம பயணம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல எதிர்பருவத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளை பார்த்து நீ அழகா இருக்கேன்னு சொன்னா என்ன தோன்றுகிறது? ஆமா, அழகாத்தான் இருக்கேன், தேங்க்யூ சொல்றோமா இல்லையா? ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், நம்மை பார்த்து முகம் தெரியாத ஒரு நபர் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சொல்லுவார், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் அப்படின்னா தேங்க்யூ தான் சொல்றாங்க. நீங்க அழகா சிரிக்கிறீங்க அப்படின்னா தேங்க்யூ தான் சொல்றாங்க. அதுதானே மெல்ல வளர்கிறது. தாயும் தந்தையும் அருகில் இருக்கக்கூடிய தருணத்தில் கூட ஒரு சின்ன செல்போன் வழியாக மிக சாதாரணமாக விபச்சாரத்திற்கு நெருக்கமான வேலைகளை இன்றைய இளைய சமூகம் செய்கிறார்கள் என்றால் என்ன இல்லை? இறையச்சம் இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்சம் இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அண்டலம் பெரும்பாலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல் நுனி கூட எதேச்சியாக எந்த அந்நிய பெண்ணின் மீதும் பட்டதில்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரா வாழ்ந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. 63 ஆண்டு கால வாழ்க்கையில் அந்நிய பெண்ணின் மீது எதேச்சியாக கூட, நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட வாய்ப்பே கிடையாது. நல்லவராக இருந்தாலும் கூட பஸ்ல பயணம் பண்ணக்கூடிய தருணத்தில் தெரிந்தோ தெரியாமலோ நாம இடிச்சிருக்கலாம், நம்மை தெரியாமல் யாரேனும் ஒருத்தர் இடித்திருக்கலாம். அப்படி ஒரு சூழல் கூட நடக்காத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் இது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இதுல ஜெயிப்பது என்பது ஒரு கடினம். அந்த தருணத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயித்தார்கள் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. தனக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்கிறான், தன்னை சுற்றி யாரும் இல்லை, தனிமையாக இருக்கிறோம், யாரும் கேட்க முடியாது, இந்த விஷயத்தை மறைக்கவும் முடியும் என்ற நிலையிலும் கூட பார்க்காத இறைவனை அவர்கள் பார்த்து அஞ்சி விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்களே, அதை அல்லாஹ் சிலாகிக்கிறான். கவலைப்படாது. ஜிப்ரீல் சொல்லுகிறார், நான் ஒரு ஆண் அல்ல, அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய தூதன், உனக்கு ஒரு மகவை பற்றி ஒரு ஆண் குழந்தையை பற்றிய நற்செய்தியுடன் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் கேட்டார்கள், எனக்கு எப்படி அது நேரும்? எந்த ஆணும் தீண்டாம இருக்கக்கூடிய தருணத்தில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்ற கேள்வியைத்தான் அவர்கள் முன்வைத்தார்களே ஒழிய என்ன கேள்வியை வைக்கலன்னு தெரியுமா? நான் குழந்தை பெற்றால், ஆண் இல்லாமல் குழந்தை பெற்றால் என்னுடைய சமூகம் என்னை கேலி பேசுமே, என்னுடைய சமூகம் என்னை அசிங்கமாக விமர்சிப்பார்களே என்று மக்களுடைய விமர்சனத்துக்கு பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்க மாட்டேன் என்று கூறல. நான் ஒரு கன்னிப்பெண்ணா இருக்கிறேன், அது எப்படி அல்லாஹ் எனக்கு குழந்தையை தரலாம்? நான் எப்படி என் சமூகத்துக்கு போய் முகம் காட்ட முடியுமா? மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்னை அசிங்கமா நினைக்க மாட்டார்களா? இதை நான் செய்ய மாட்டேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுக்கவில்லை. மாறாக என்ன கேட்டாங்க தெரியுமா? இது எப்படி சாத்தியம் கேட்டாங்க. அவங்களுடைய பார்வையிலிருந்து கேட்கிறாங்க, ஒரு மனிதராக கேட்கிறாங்க, எப்படி சாத்தியம்? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதா கலா அம்ரா, அல்லாஹ் ஒன்றை நாடினால் அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமே இல்லை. அல்லாஹ் ஆகு என்று சொன்னால் உடனே ஆகிவிடும் என்றது அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா இவர்களை சிலாகித்து என்ன பண்றான்? இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் சாதாரண விஷயம் இல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை மக்களுக்கு பயந்து புறக்கணிக்காமல் அதை ஏற்றார்கள் என்று என்ன பண்றான்? அல்லாஹு தாலா அவர்களை குறித்து சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். இவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா?
பி கலிமாத்தி ரப்பிகா, அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் கிதாபிகி, அல்லாஹ்வுடைய வேதங்களையும் உண்மைப்படுத்தினார். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை கேட்டாங்க. நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கல. இன்னைக்கு மனிதர் நினைக்கிறாங்கல்ல, சாதாரண ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது மக்கள் என்னை பத்தி நினைக்கிறாங்களா இல்லையா? ஒரு மக்களை பற்றி தான் மனிதர்கள் பயப்படுகிறார்களே ஒழிய, வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்தால், குறைந்த செலவில் நான் திருமணம் செய்தால் உறவுகள் என்னை பற்றி என்ன பேசும், நண்பர்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள்? மக்களுக்கு மனிதர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு பெண் யாரும் இல்லாத நிலையில குழந்தை பெற்று தன்னுடைய சமூகத்துக்கு போனா சமூகம் அசிங்கமாக சுற்றுவார்களே, நீ நல்ல பெண் தானே, ஏன் இப்படி ஆனா என்று கேட்பார்களே என்றெல்லாம் அவர்கள் நினைக்காமல் கற்பை எப்படி காத்து கொண்டார்களோ அதுபோல இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வகானத்து மீனல் கானித்தீன், அவர் கட்டுப்படுவோராக இருந்தார் அப்படின்னு. மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் சொன்னா நோ அப்ஜெக்ஷன். இதான் ஒரு முஸ்லீமுடைய வார்த்தையாக, எண்ணமாக, செயலாக இருக்கும். என் இறைவன் சொன்னான், நான் எதற்கு செய்யணும் என்ற எண்ணம் ஒரு முஸ்லீமிடம் வந்துவிட கூடாது. ஆனால் இவர்கள் சொன்னார்கள், கட்டுப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நான் சொன்ன உடனே கேட்டாங்க. ஒரு பெண்ணா நின்று பயப்படல, சமூகத்தை கண்டு அஞ்சல. இவர்கள் எதை பார்த்தார்கள்? வார்த்தை எங்கிருந்து வருகிறது பார்த்தாங்க, கட்டளை எங்கிருந்து வருகிறது பார்த்தாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வரும்பொழுது அதை அடிபணிவதை தவிர வேறு எனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுறான், அவர் கட்டுப்பட்டோராக இருந்தார். அதனால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் முன்மாதிரியாக அவரை நாம் ஆக்கினோம் என்று சொன்னார் என்றால் சாதாரண விஷயமா? இந்த ரெண்டுமே மனிதனுடைய வாழ்க்கை புரட்டி போலத்தானே செய்கிறது. செல்வமும் என்னது? மனிதனை தடுமாற வைக்கிறது. இது மாதிரியான விஷயங்களும் என்னது? மனிதனை தடுமாற வைக்கிறது. இந்த ரெண்டில் வெல்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் 2 பெண்மணிகள் வென்றார்கள். அவங்கள மாதிரி நீங்கள் வாழுங்க என்று அல்லாஹ் தஆலா நம்மை நோக்கி சொல்லுகிறான் என்றால், அவர்களை போல ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் முற்பட வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி முதல் உரை நிறைவு செய்ய. மனிதனுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லுகிறான், அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மத்தியிலே வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம், உங்களில் யார் அழகான செயல்களை செய்கிறார்கள் என்பதை சோதித்து அறிவதற்காக. அல்லாஹ் தஆலா சொல்றோம், எல்லா விதமான செயல்கள், எல்லா விதமான அம்சங்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூமியில இறைவன் அனுமதித்திருக்கக்கூடிய, இறைவனுடைய தூதர் வழிகாட்டியிருக்கக்கூடிய காரியங்களை மாத்திரம் மனிதன் செய்கிறானா, அல்லது தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து மரணிக்கிறானா என்று பார்ப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையும், இந்த வாழ்க்கையின் முடிவில் இன்னொரு வாழ்க்கைக்கான தொடக்கமாக அமையக்கூடிய மரணத்தையும் தருகிறான் என்று சொல்லும் பொழுது, மரணத்திற்கு பின்னான வாழ்க்கையில் எனக்கான கேள்விக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும், என்னுடைய அமல்கள் தான் பதில் சொல்லும், என்னுடைய நம்பிக்கை தான் பதில் சொல்லும் என்பதை நாம் ஆழமாக நம்பி இருந்தோம் என்றால், இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக நமக்கு உருவெடுக்காது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எல்லா விதமான குற்றங்களிலும் முன்னணியாக இருப்பது பார்த்தோம்னா, செல்வத்தை அடைவதற்கான குற்றமும் பலவந்தமாக ஒரு பெண்ணை அடைவதற்கான குற்றமும் தான் அதிக அளவில், உலகளாவிய அளவில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் வெல்ல வேண்டும் என்றால் ஈமான் நமக்கு அவசியம். அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வை பற்றிய இறையச்சம், இது மாதிரியான செய்திகளை நாம் படிக்கும் பொழுதுதான் அவர்களால் முடிந்தது என்றால் நம்மால் முடியாதா என்ற கேள்வி நமக்குள் எழும். மனிதர்கள் தானே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன மலக்குமாரா? கிடையாது தானே. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் என்ன மலக்குமாரா? மனிதர் தானே. மனிதர் என்பதை விட நாமெல்லாம் பெண்ணை எப்படி நினைக்கிறோம்? ஆஃப்டர் ஆல் அப்படித்தானே நினைக்கிறோம். ஒரு ஆணுக்கு கீழ், அறிவில் குறைந்தவள், செயலில் குறைந்தவள், பலவீனமானவள் என்றுதான் பெண்ணை பற்றி நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுறான் பாருங்க. ஒரு ஆணுடைய பார்வையில் பெண் பலவீனமானவள் என்றால், பலவீனமான ஒரு பெண் பலமான ஈமான் கொண்டு 2 விஷயங்களில் உறுதியாக என்று வெற்றி பெற்றார்கள் என்றால் அதுல முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்றால் விஷயம் ஈமானில் அடங்கி இருக்கிறது, இறை நம்பிக்கையில் தான் அடங்கி இருக்கிறது. என் இறைவன் என்னை படைத்தான், அவன் அழகிய வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் எனக்கான அத்தனை வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான்
நான் இறந்ததுக்கு பின்னால் அதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் என்று நாம் எண்ணி இவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் பயணம் செய்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் வழங்கிய வாக்களித்திருக்கூடிய சுவனத்தை மறுமையில் தருவான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் திருமுனை பிரச்சாரம் ஒன்று நடைபெற இருக்கிறது. பாவலர் படிப்பகம் பக்கத்துல சமீபத்துல நம்முடைய மாநில தலைமை முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் சொல்லி ஒரு 4 மாத கால பிரச்சாரம் எடுத்திருக்கிறான். ஒவ்வொரு கட்டத்திலுமே ஏதேனும் ஒரு செயல் திட்டத்தை முன்வைத்தினது மக்களுக்கு மத்தியிலே மார்க்க பிரச்சாரம் செய்வான். அந்த அடிப்படையில இஸ்லாமிய இளைஞர்களை பள்ளி வாசலோடு தொடர்புடையவர்களாக, மார்க்க பணியில் தொடர்புடையவர்களாக, மார்க்க அறிவுடையவர்களாக, இரையச்சம் உடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த தீவிர பிரச்சாரம். அதனுடைய ஒரு அம்சமாக நாளைக்கு அந்த திருமண பிரச்சாரம் நடைபெறுகிறது. இதில் அதிகமான சகோதர சகோதரி கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.